வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நான் உக்காந்து கொஞ்சம் இளைப்பாறதுக்குள்ளே கூப்பிட்டுட்டாங்க. நான் என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே கூப்பிட்டாங்க. பட் அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்லை. பல ஃபங்க்ஷன் நடக்குது, பல ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேன். இது என்னுடைய சொந்த ஃபங்க்ஷன் நான் நினைக்கிறேன். நானும் சிவகுமார் சாரும் ஒரே சேரில் உட்காந்துருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த அரங்கத்தில் மற்ற எல்லாரை விட மிக மகிழ்ச்சியான ஒரு உள்ள இங்கே உட்காந்துருக்கணும், அது சிவகுமார் சார் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதை விட குறைந்தபட்சம் உண்மையாகவே 1% சந்தோஷமாக இருக்கிற பெருமை பெற்ற ஒரு ஆள் நான் இங்கே இருக்கேன். ஏன்னா தம்பி சூர்யாவை நான் அவருடைய முதல் படத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவருடைய உண்மையான வளர்ச்சியை நான் அவர் கூடவே அவருடைய படங்கள்லேயே நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு கிடையாது. அந்த முதல் படத்துலேருந்து நான் ரொம்ப கவனிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா முதல்ல ஒரு கள்ளங்கபடமற்ற தூய்மையான உள்ளம், ரெண்டாவது எடுத்துக்கிட்ட கடமையை அவ்வளவு நேர்த்தியா செய்யணுன்றதுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிற ஒரு நடிகர். இந்த படத்தில் எனக்கு கோபம் கூட வந்துச்சு. ஏன்டா தம்பி ஒரு டூப் வச்சு கூட அதான் ஏன் எல்லாத்துக்கும் ரிஸ்க் எடுக்கிற? இல்லை இல்லை சார், நான் முதல்ல அது நான் பண்ணிடணும், என்னால் பண்ண முடியலன்ற பட்சத்தில் அப்போ கூட நான் 2-3 தடவை நான் முயற்சி பண்ணுவேன். நான் தான் சார் பண்ணணும். ஏன்னா நான் அந்த படத்தை பார்க்கும்போது ஐயோ நான் இல்லையே இதுன்னு எனக்கு தோணக்கூடாது அப்படின்ற வருது. இந்த படம் நடக்கும்போது இங்க அடிபட்டுச்சு, தலையில அடி, மிக மிக கால் கை நெஞ்சில் அடிப்படலாம் எல்லாம் இல்லை பண்ணா. ஆனா ரொம்ப அப்பவும் ரொம்ப குறுகிய ஒரு காலகட்டத்தையே எடுத்துக்கிட்டு திரும்பவும் ஷூட்டிங்க்கு வந்தார். தம்பி, ஐ அட்வைஸ் யூ, we need you forever, so be safe. இனிமே நீ உங்க குடும்பத்துக்கு சொந்தம் இல்லை, நீ எப்போ நல்ல நடிகனா பேர் எடுத்தியோ எங்களுக்கெல்லாம் சொந்தம். ஓகே. இன்னைக்கு இந்த விழாவுக்கு நாயகன் சந்தோஷ் நாராயணன். எனக்கு இசை ஞானம் அவ்வளோ கிடையாது. ஆக்சிடென்ட்லாம் தென்றல் தீண்டும் போது எனக்கு கிடைச்சது. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங். பட் சந்தோஷ், ஐ ஆல்வேஸ் லவ் யுவர் மியூசிக். ஏன்னா உங்களுடைய பெருமை என்னுடைய மகன்கள் சொல்லித்தான் நான் கேட்கணும், அது நீங்கள் கேட்கணும். You are such a wonderful person. You have given a great music for this film. The producer, ஒருத்தர் நடிச்சிருக்காரு, ஒருத்தர் பின்னாலே இருந்திருக்காரு. வண்டர்ஃபுல் ப்ரொடியூசர். ஏன்னா இது வழக்கமான ஒரு படம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு படம் எடுத்து வெளியில் விட்டு இன்னொரு படத்தோட மோத விட்டு ஜெயிக்கணுன்றது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. அந்த ரிஸ்கை துணிஞ்சு ஒரு டைரக்டர் என்ன நினைக்கணுமோ அதை எடுக்கிறதுக்காக சுதந்திரமும் கொடுத்து பணமும் அதுக்கு செலவு பண்ணி எடுத்த உங்களுக்கு தான் முதல்ல நன்றி கூறணும். ஏன்னா எல்லாருடைய கனவையும் நீங்கள் நிறைவேற்றி இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி கார்த்தி சுப்புராஜ் இயக்குனர், அவரையும் அவர் முதல் படம் டைரக்ட் பண்ணுற முன்னால இருந்தே தெரியும், ரொம்ப வித்தியாசமாக திங்க் பண்ணுறவர். அவர் இன்னைக்கு வேற ஒரு ஸ்டைல் வந்துக்கிறத சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்க. ஏன்னா நிஜ உலகை விட்டு இன்னொரு உலகை சிருஷ்டிக்கிறது அப்படின்ற ஒரு பாணியை
தம்பி தான் கொண்டு வந்துச்சு. இந்த படம் நிச்சயமாக வந்து வேறு ஒரு உலகம். நான் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கிறதா மற்றவங்க சொல்கிறாங்கன்றதை விட நானே நம்புகிறேன். அதுக்கு காரணம் வந்து இந்த படத்தோட கதை நல்லா இருந்துச்சு, இந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு, வசனம் நல்லா இருந்துச்சு அப்படின்றத விட ஐ எம் ட்ரூலி டெல்லிங் தம்பி, சூழல். நான் அந்த செட்டுக்கு வரும்போது ஒரு சூழல் கிடைக்குது இல்லையா, தட் மேட் மீ டு டூ வாட் ஐ டிட். நீ சொன்ன கதை கொன்ன கேரக்டரை விட நான் அப்படி அந்த செட்டில் வரும்போது ஓ இதுதானா, அப்போ நான் இது மாதிரி நினச்சதெல்லாம் இல்லை, இது வேற மாதிரி பண்ணணும்னு என்னை வந்து அந்த சூழல் பண்ண வச்சது. ஸோ இது எல்லாருமா சேர்ந்து மனசை விட்டு உருவாக்கின ஒரு படைப்பு. முக்கியமாக நான் இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு நான் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லணும் கைஸ். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு செட்டு எப்படி இயங்குதுன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அது ஓடி ஓடி பண்ணாதான். இன்னும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ எல்லாம் ஒரு முழுமையான பாசிட்டிவ் எனர்ஜியோடு, ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாமல், ஜெயிக்கணும் சாதிக்கணுன்றது இல்லாமல் நாம் அந்த படத்தை உருவாக்கத்தில் என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு மகிழ்ச்சியோடு உருவாக்கின படம். நிச்சயமாக இது நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு வெற்றியை விட மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்புறம் என்னோடு நடித்த என்னுடைய சக நடிகர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். நான் பல மன அழுத்தங்களோடு வந்தேன். என்னெல்லாம் தமிழ், நான் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி சொல்லணும். என்னுடைய இன்னொரு தம்பி, மலையாள தம்பி ஜோ, இஸ் ஒண்டர்ஃபுல் ஆக்டர். உட்காருங்க. அவர் நாங்கள் கமல் சாருடைய படத்தை நடிக்கும்போது காலை உடைச்சிக்கிட்டு அந்த அந்த உடைச்சலோடையே நடித்தார் அவர். சச் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர், கிரேட். I was enjoying each and every moment on the set, and the same will happen to whoever walks into the theater. I wish you all the best, my love and respect. Thank you. Thank you, sir. Thank you very, very much. And கடைசியா நீங்க சொன்ன அந்த இங்கிலீஷ் டயலாகுக்கு எக்கச்சக்கமான ரீல்ஸ் வரப்போகுது. You wait and watch, sir. Thank you. Thank you very, very much. மே 1ஆம் தேதி உங்களுடைய கேலண்டர்ல நாளை குறித்து வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும்.